தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்கு எதற்காக வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கக்கூடிய நபர்களுக்கும், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்காத தமிழ் மக்களுக்கும், நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை புரியும் வகையில் தம்பி குட்டி சீமான் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த காணொலியை இதில் இணைச்சி விட்டுருந்தேன். நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களே. ஒரு நல்ல தலைவனை மக்கள் இருக்கக்கூடாது. ஐயா சீமான் அவர்கள் வந்து சம்பாதிக்கணும்னா எப்பயோ சம்பாரிச்சு அங்கே இங்கே போனால் ஒரு 1000 1500 கோடி கொடுத்து போ அப்படின்னு வாங்க. அவர் எப்பயோ ஜெயிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். அவருக்கு இருக்க மார்க்ஸ் அவ்வளோ ஒரு மார்க்ஸ் இருக்கு அவருக்கு. சொல்லப்போனால் இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் அதிகமாக, விஜய் ரசிகர்கள் அதிகமாக, சீமான் ஐயா தான் ரசிகர் அதிகம். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஐயா சுபவீர பாண்டியனே தெளிவாக சொல்லிட்டாரு, என்னை விட ஆதரவு ஐயா சீமான் அவர்களுக்கு இருக்குது அப்படின்ற பொழுது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்த்தா ஐயா சீமான் சம்பாதிக்கணும்னா எப்பயோ சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் தமிழர்களுக்காகவும், தமிழர்கள் நலனுக்காகவும், தமிழ் இன்னும் நல்லதுக்காகவும் செய்யணும்னு ஒரு மனுஷன் இருக்காரு, ஒரு தலைவர் இருக்காரு. அவரும் எவ்வளோ நாள் தான் சும்மா கத்திட்டு இருப்பாரு. அவரும் சாதாரணமான மனிதன் தானே. எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல முன்னாடி. ஒரு நல்ல தலைவனை தமிழ்நாடு இழக்கக்கூடாது. இவங்க விட்டா ஏமாத்திட்டே தான் இருப்பாங்க. திராவிட மாடல் வாங்க, கர்நாடகா மாடல் வாங்க, என்னென்னமோ மாடல் வாங்க, உருட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால இவங்களை நம்பக்கூடாது. ஒரு நல்ல தலைவனை இழக்காங்க. தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. இந்த காணொலிருந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம் ஒன்றே ஒன்று தான். அதாவது இந்த சிறு வயதில் இந்த பையனுக்கு இருக்க ஒரு அரசியல் புரிதல் கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதி நபர்களுக்கு இல்லை அப்படிங்கிறத ஒரு வருத்தம். என்னன்னா அது திமுக அதிமுக ஆட்சியில் இருக்குது. ஆனால் மக்களுக்கு இது வரைக்கும் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கோ அதோட அதிகப்படியான கெடுதல் தான் பண்ணியிருக்கு. அப்போ மக்கள் வந்து மாற்றி யோசிக்கவே மாட்டாங்க. பார்த்தீங்களா, மாற்று கட்சி ஒன்று தேடுவோம், அந்த சீமானை வர வைப்போம், அவங்களுக்கு ஒரு சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், வாக்களிப்போம் அப்படின்னு ஒரு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. கேரளாவில் அந்த மக்கள் எவ்வளோ ஒரு புரிதலாக இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் அந்த புரிதல் வரமாட்டேக்குன்னு தெரியல. அதாவது திமுக தான் கள்ளச்சாராயம் சாவு திமுக தான் பண்ணுது. அதை போல் பல இது பண்ணியிருக்கு திமுக. அதிமுக தூத்துக்குள்ளே துப்பாக்கி கொண்டு சுட்டு கொள்ளுதாங்க மக்களை. தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாடு தான் கொள்ளுதாங்க. அதே போல் திமுகவும் தமிழ்நாட்டு மக்கள் பல கெடுதல் பண்ணியிருக்கு. அப்போவும் தமிழ்நாட்டு மக்கள் மறுபடியும் அந்த 2000 வாங்கிட்டு திமுகக்கே வாக்களிக்காங்களே அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தம் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. அந்த வருத்தம் அது எப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சு கொள்ள போகிறான்னு தெரியல. அதாவது இந்த சிறு வயதில் இந்த பையனுக்கு அரசியல் புரிதல் கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லையே. அப்போ அண்ணன் சீமான் அவ்வளோ கத்தியும் உங்களுக்காண்டி போராடியும் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? ஒரு உபயோகமும் இல்லையே. தமிழ்நாட்டு பரந்தூர் மாநிலத்துக்கு போய் போராடினாங்க, செவிலியர்காண்டி போராடினாங்க, மருத்துவர்காண்டி போராடுதாங்க, ஆசிரியர்கள் போராட்டத்தை போய் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அந்த சீமான் இவ்வளோ போராட்டங்களையும் கலந்தும் கூட இன்னும் அவருக்கு நீங்கள் வாக்களிக்கலை, இன்னும் உங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை, இன்னும் சீமானுக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம்னு ஒரு பிடிவாதமாக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டை யார் தான் காப்பாற்றுவோம்? இப்படியே திராவிடன் கையிலே கொடுத்துட்டு போயிடுவோமா? தமிழ்நாட்டை ஒரு தமிழை ஆளணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்க தானே செய்யும். தன்னாட்டை நம்ம தான் ஆளணும், நம்மளோட நாட்டை நம்ம தான் ஆளணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும். அதை விட்டுட்டு இப்போ இந்தியாவை மோடி ஆண்டுகிட்டு இருக்காரு, மோடிக்கு பதில் ரொம்ப கொண்டு வந்து ஆள வைக்க முடியுமாங்க? அந்த மாதிரி தான் இந்தியாவை இந்தியன் தான் ஆளணும் அப்படின்னு ஒரு இருக்கிற, தமிழ்நாட்டு தமிழ் தானே ஆளணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாத்துக்கும் இருக்கணும். தயவுசெய்து தமிழ்நாட்டு மக்கள் இந்த சிறு வயதில் இந்த பையனுக்கு இருக்க புரிதல் கூட உங்களுக்கு இல்லை, கொஞ்சம் திருத்திக்கோங்க. ஒரு முறையாவது நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிங்க. போராட்டத்துக்கு மாத்திரம் நான் சீமான் எல்லாரும் கூப்பிடுதாங்க, எங்களுக்கு இங்கே வாங்க, எங்களுக்கு இப்படி ஒடுக்குதாங்க, அங்கே ஒடுக்குதாங்கன்னு. வேங்க வயலில் நடந்ததெல்லாம் என்னங்க சொல்லுங்கள்? வேங்க வயலில் தண்ணீரில் மலத்தை கலந்தான் எவனா ஒருத்தன் போனானா? ஆனால் சீமான் தான் போனார். ஐயா முதலமைச்சர் அங்கே போனாரா? போகமாட்டார். ஏம்னா அவருக்கு தேவை சாதி ஓட்டு. ஆனால் சாதியை பார்க்காம இருக்கக்கூடியது அண்ணன் சீமான் தான். நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டு மக்கள். இனி வரும் காலங்கள்லையாவது நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நாங்கள் உங்கள்கிட்ட கெஞ்சி எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அரசியலில் நீங்கள் நாம் தமிழ் கட்சி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வருங்கால சந்ததியினர் நல்லா இருப்பாங்க. இல்லை நீங்கள் திராவிடம் கையிலே தான் கொடுப்போம்னு இருந்தால் அவ்வளோதான், உங்களுடைய சந்ததியில் அழிஞ்சு போயிடும், தமிழும் அழிஞ்சு போயிடும். அவ்வளோதான் சொல்ல முடியும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற தமிழ் மக்களுக்கு, தமிழ் நெஞ்சங்களுக்கு தயவுசெய்து ஒரு முறை நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிங்க. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். 2026 நாம் தமிழ் கட்சியின் கை ஓங்கட்டும். முடிச்சுக்கலாம் தமிழ் நெஞ்சங்களே.